சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். ஃபாலோ ஜீசஸ் சிறுவர் ஊழியம் வழங்கும் சத்தியம் உங்களுக்குள்ளே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்த இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளின் நிகழ்வுக்காக இருந்தவாறே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாள் நிகழ்வுக்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், இந்த நிகழ்வை பார்க்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல் வேலை, மனப்பாட வசனம், நாடக வேலை, வேதாகம் சம்பவம், இன்னும் உண்மை சம்பவம் மூலமாக நீங்கள் இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்வை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தம்பி தங்கச்சி, இப்போ நம்ம பாடல் வேலைக்குள்ள போக போகிறோம். அன்பான தம்பி தங்கச்சி, ஆபிரகாம் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க, ஆண்டவரை விசுவாசித்தாங்க. அதை குறித்ததான ஒரு அருமையான பாடலை இப்போ கேட்கலாமா? தம்பி தங்கச்சி, ஆபிரகாம் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்தது போல உன்னையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறாங்க. இப்போ நீனும் எழுது நின்று எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுவியா? நம்மில் உள்ள அன்பின் கேடகம், மலையை பார்த்து
தங்கச்சி, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தாங்க. அதனால் ஆண்டவர் அவங்க நடத்தினாங்க, அவங்களை உயர்த்தினாங்க. அதே போல் உன்னையும் உயர்த்துவார். அதை குறித்ததான ஒரு பாடலை இப்போ நம்ம கேட்கலாமா? ஆபிரகாம் படிந்தான், போகும் பாதை அவன் அறியான். கானானை சுதந்தரித்தான், விசுவாச தகப்பனை பேரெடுத்தான். அதிசயம் செய்யும் தேவனிடம் அன்புடன் என்றும் நீ நடந்தாய். அதிசயம் செய்யும் தேவனிடம் அன்புடன் என்றும் நீ நடந்தாய். உயர்த்துவார், நடத்துவார், கிருபையால் நிரப்புவார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், போகும் பாதை அவர் அறியார். கானானை சுதந்தரித்தார், விசுவாச தகப்பனை பேரெடுத்தார். பாட்டு ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சுல்ல? இப்போ உங்களுக்காக இன்னொரு முறை நாங்கள் பாட போகிறோம். ஆக்ஷனை கவனிக்க போகிறீங்க. முடிஞ்சிங்கன்னா நீங்களும் எழுந்து நின்று இந்த ஆக்ஷனை பண்ணலாம். ஓகே? ஆபிரகாம் படிந்தான், போகும் பாதை அவன் அறியான். கானானை சுதந்தரித்தான், விசுவாச தகப்பனை பேரெடுத்தான். அதிசயம் செய்யும் தேவனிடம் அன்புடன் என்றும் நீ நடந்தாய். அதிசயம் செய்யும் தேவனிடம் அன்புடன் என்றும் நீ நடந்தாய். உயர்த்துவார், நடத்துவார், கிருபையால் நிரப்புவார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், போகும் பாதை அவர் அறியார். கானானை சுதந்தரித்தார், விசுவாச தகப்பனை பேரெடுத்தார். பாட்டு ஆக்ஷன் நல்லா இருந்துச்சுல்ல? இப்போ மனப்படாசனம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மனப்படாசனம் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஜெயமுனர் அக்கா வசனம் படிக்கலாமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இன்னொரு தடவை சொல்லிடலாமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பார்க்க ஃபுல்லாக வசனம் காமிக்கிறேன். நீங்கள் ஒருக்கா சேர்ந்து பார்த்து சொல்லிடலாமா? எல்லாரும் சேர்ந்து இந்த முழு வசனத்தையும் சொல்லிடலாமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாம் அண்ணனுக்கு கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஆபிரகாம் அண்ணனை இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனா ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தினாங்க. இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தராங்க. அன்னைக்கு ஆபிரகாம் அண்ணே எப்படி ஆண்டவருடைய சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்களோ அதே போல நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தா ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிப்பாங்க, உன் பெயரையும் பெருமைப்படுத்துவாங்க. இந்த உலகத்துல எல்லாரும் உன்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவாங்க. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே அவருக்கு கீழ்ப்படியும் போது நீயும் இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். மனப்படாசனம் கற்றுக்கொண்டோம்ல, ஆபிரகாம ஆண்டவர் ஆசீர்வித்தார்ல, அதை குறித்து தானே இன்னொரு நாடகத்தை பார்க்க போகிறோம். கடவுளுடைய பெரிதான கிருபையினால 60 வயது, இன்னைக்கு எனக்கு 60வது பிறந்த நாள். இயேசுவே, சுகபலன் தந்து என்னை காத்து கொண்டீரே, நன்றி. என்னுடைய ஒரே மகன் நல்ல நிலையில் வெளிநாட்டில் இருக்கிறான்.
எனக்கு ஏகப்பட்ட செல்வங்கள். ஆமா, என்னோடு கூட என்னுடைய வாழ்க்கையில பயணம் செய்கிற என் வீட்டில் வேலை செய்கிறவங்க, என்னுடைய சகாக்களுக்கெல்லாம் நான் பரிசு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அதாவது என்னுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு பரிசு கொடுக்கணும்ல. தினந்தோறும் எனக்கு நல்ல சமையல் செய்து ருசியுள்ள உணவை வழங்கி கொண்டிருக்கிற என் சமையல்காரன் ஸ்டீபன், பாப்பா ஐயா. வா. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் காரில் போகும்போது சுகமாக என்னை கொண்டு சேர்த்து மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வருகிற என்னுடைய அருமையான கார் ஓட்டுநர் ஜேசன். ஜேசன் பாப்பா ஐயா. மற்றவங்களாம் வெளியே நிற்கிறாங்களா? சரி இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் நம்ம கூப்பிடுவோம். என்னுடைய பிறந்த நாள் இன்னைக்கு 60வது பிறந்த நாள். அப்படி ஐயா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. ஓ நன்றி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி ஐயா, உங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு நாங்க ஒன்றும் கொண்டு வரல ஐயா. எங்களுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வர்ற வசதி இல்லையா? ஓ ஐயா நாங்களும் வாங்கிட்டு வரல. ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். பரிசு நீங்கள் தர வேண்டாம், உங்கள் அன்பே பெரியது. ஆனால் என்னுடைய பிறந்த நாளுக்காக உங்களுக்கு நான் பரிசு தர போகிறேன். எப்படி ஐயா? அப்படி ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. மேஜையில பாருங்க, அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டுடைய திருவார்த்தை, பரிசுத்தமான வேத வசனங்கள். இன்னொரு பக்கத்தில் பாருங்க, ஒவ்வொரு கவர்லையும் 5000 ரூபாய் செக் வச்சிருக்கிறேன். ஐயா? ஆமா, அந்த ரெண்டுல ஒண்ணு நீங்க எடுத்துக்கலாம். சரி. என்ன வேணும் எடுத்துக்கோங்க. என்ன வேணும் எடுத்துக்கோங்க. நீங்க ரெண்டுல ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். எது வேணும் உங்களுக்கு? டேய், ஐயா. இங்க வாடா. பைபிள்ல நம்ம வீட்ல இருக்குடா. அது போக வாரம் வாரம் ஐயர் நம்மளுக்கு கோயில்ல நிறைய வசனம் சொல்லி தராரு. ஆமா. எல்லாம் நம்ம மனசுலயே இருக்குடா. ஆமா. அதனால இப்போதைக்கு நமக்கு செலவுக்கு பணம் தாடா தேவை. ஆமா. அதனால நம்ம பணத்தையே எடுத்துக்கிடுவோம்டா. சரி. சரியா ஐயா? சரி. என்னப்பா அங்க பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, ஐயா. எங்களுக்கு இப்போதைக்கு செலவுக்கு பணம் தாயா தேவை. ஓ, அது பணம் தான் எங்களுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டுமாயா? பரிசுத்த வேதாகமம் ஐயா, அது எங்க வீட்டுல நம்ம மனசுலயே இருக்குடா. ஆமா. அதனால இப்போதைக்கு நமக்கு செலவுக்கு பணம் தாண்டா தேவை. ஆமா. அதனால நம்ம பணத்தையே எடுத்துக்கிடுவோம்டா. சரி. சரியா ஐயா? என்னப்பா அங்க பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, ஐயா. எங்களுக்கு இப்போதைக்கு செலவுக்கு பணம் தாயா தேவை. ஓ, அது பணம் தான் எங்களுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டுமாயா? பரிசுத்த வேதாகமம் ஐயா, அது எங்க வீட்டுல இருக்குதுயா. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, இந்த பைபிள் எங்க வீட்டுல இருக்கியா. ஓ, அதனால இப்போதைக்கு எங்களுக்கு செலவுக்கு தான்யா பைசா பணம் வேணும். பணம் தேவைப்படுது. தேவையா? அப்படியா? அதனால நாங்க பணத்தையே எடுத்துக்கலான்ட்டு இருக்கோம் ஐயா. நாங்களும் பணத்தை எடுத்துக்கலானுங்க. சரி, பரவாயில்ல. இதாப்பா, ரொம்ப நன்றியா. வச்சுக்கோ. இந்தா. ரொம்ப நன்றியா. ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பு. ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பைபிளை பரிசா எடுத்துக்கிடுவாங்கன்னு நினைச்சேனே. அழிந்து போகிற பணத்தின் மீது நம்பிக்கை, விசுவாசம். சார் பேப்பர். வா. தம்பி வா வா வா, உள்ள வா உள்ள வா. வணக்கம் ஐயா. நீயும் என்னுடைய வீட்டில் ஒருவன் தான். பேப்பர் தா, கொஞ்சம் நில்லு. ஐயா பேப்பர் காசு வாங்கிட்டேன் ஐயா, அடுத்த மாசத்துக்கு வாங்கிடுறேன். தம்பி வா. அதாவது ஜான் தானே உன் பேரு? ஆமாய்யா. காலேஜ் படிக்கிற நேரத்தில் காலையில் இப்படி பேப்பர்லாம் போட்டு இது ஒரு சம்பாத்தியம் பண்ணிட்டு கஷ்டத்தின் காரியங்களை நீங்கள் உங்களுடைய வீட்டில் நிவர்த்தி செஞ்சிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, பை த பை, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், 60வது பிறந்த நாள். ஐயா வாழ்த்துக்கள் ஐயா. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பரிசு கொடுக்க மேஜையில் 2 விதமான பரிசு வச்சிருக்கேன். பார், ஒன்று ஆண்டுடைய ஜீவனுள்ள வார்த்தை அடங்கிய பரிசுத்த வேதாகமம். இன்னொன்று 5000 ரூபாய் மதிப்புள்ள செக் உள்ள கவர். இதுல ஒண்ணு நீ எடுத்துக்கணும். இது வேணுமா, இது வேணுமா? ஐயா பைபிள். ஐயா நான் சின்ன வயசுலயே எங்க அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க ஐயா, எப்படியாவது ஒரு பைபிள் வாங்கிக்க, நீ பேப்பர் போடுற காசு சேர்த்து வச்சு ஒரு பைபிள் வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. எங்க வீட்டில் இருக்கிற பைபிள்லாம் கிழிஞ்சு போச்சுங்கய்யா. ரொம்ப பழைய பைபிள்யா. பைபிள் உள்ள வார்த்தைகளை வாசிக்கிறதுக்கும் அதை மனசுல வைக்கிறதுக்கும் உனக்கு அவ்வளவு ஆசையா? ரொம்ப நான் எப்படியும் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு பைபிள் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கப்பா. ஜான், இந்த பைபிள் ஐயா, எனக்கு பைபிள் ஐயா, பைபிள்யா. ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயா? என்ன ஆர்வம், என்ன ஆர்வம். ஜான்,
இந்த பைத்தியக்காரனா இப்ப போல தெரியுதுடா. ஆமா. விலைக்கு தெரியாத ஆளா ஆமா இருக்கான்டா. இருக்கா ஆமா எவனாவது பணத்தை விட்டுட்டு பைபிள் எடுப்பானாடா? ஆமா இது பைசா கொடுத்தா 10 பைபிள் வாங்கிடலாம். ஆமாடா. ஜான், உனக்கு பைபிள்லாம் அவ்வளோ பிடிக்குமா? ஐயோ எனக்கு சின்ன வயசுலேயே பைபிள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்யா. உனக்கு பிடிச்ச வசனத்தை அதை எடுத்து வாசியேன். எங்க அம்மா தினமும் நீ பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு தான் எந்த வேலையும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ வாசி வாசி. ஐயா பைபிளுக்குள்ள ரூபா இருக்குய்யா. இருக்கட்டும், பைபிளே உனக்கு வந்த பிறகு அதில் இருக்கிற ரூபாவும் உனக்கு தானப்பா. வை வை வை. படிக்கிறையா? ஆ. படிக்கிறேன். ஐயா ஒவ்வொரு பக்கமும் ரூபாயான எல்லாமே ஒவ்வொரு பக்கத்துல ரூபாய் இருக்குய்யா. ஜான், ஆ. பைபிள் உனக்கு வந்துட்டல, ஆமா. அதுல இருக்கிறது உனக்கு தானே. அப்படியா? பிடிச்ச வசனத்தை வாசியே. சரி அதை நான் ஆர்வமா இருக்கிறேன். சரி ஐயா. பைபிள்ல கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அந்த வேத வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா. பாத்தியா, உன்னுடைய நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நீ வச்சிருக்கிற அளவற்ற அந்த அன்பு, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு ஒரு செழிப்பை தந்திருக்கு. ஆமாய்யா. ஆம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலே அவருடைய ஆசீர்வாதம் தன்னாலே வரும் அப்படிங்கிறதான ஒரு வெளிப்பாட்டை தான் என்னுடைய பிறந்தநாள் அதுமா நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு புரியல, பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க அதை வச்சுக்கோங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தையை விட்டுறாதீங்க. தம்பி தங்கச்சி, நம்ம பணத்தின் மேலே, உலக பிரகாரமான காரியங்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் மேலே, அவருடைய வசனத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி நாடகத்தை பார்த்தோம்ல. இப்போ பைபிள் சம்பவத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபராஜ் அண்ணே நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. வணக்கம் அன்பு பிள்ளைங்களே, மீண்டும் உங்களை இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே ஆண்டவர் நம் மீது மிகுந்த அன்பு வைத்ததால் மீண்டும் மீண்டும் நம்மை சந்திப்பதற்கும் அவருடைய இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் அவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். இந்த நாளிலே நாம் ஆதியாகம புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியாக தியானித்து வருகிறோம். கடந்த நாட்கள் வரைக்கும் ஆதியாகமம் 11 அதிகாரங்களை நாம் பார்த்து விட்டோம். இந்த நாளிலே திருவிவிலியத்தில் உள்ள 12, அதாவது தொடக்க நூல் இல்லாட்டி ஆதியாகமத்தின் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு பகுதியை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டோட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அதை ஏற்கிற மனநிலை எங்களுக்கு தாங்கன்னு கேட்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடிக்காங்க, கையை கூப்புங்க. ஏன் கையை கூப்ப சொல்கிறேன்னா, நீங்கள் கையை கூப்பாமல் இருந்தீங்க இந்த கை வேறு எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஆண்டவரோடு கூட நம்ம முழுமையாக தொடர்பு கொள்ள முடியாது. ஏன் கண்களை மூடுதோம்? கண்ணை திறந்திருந்தால் எதையாவது ஒன்று பார்ப்போம். அப்போ ஆண்டவரோடு கூட முழுமையாக நீங்கள் பேச முடியாது. அதனால தான் கண்களை மூடி கையை கூப்ப சொல்கிறேன். செய்வீங்களா நீங்கள்? ஜெபம் பண்ணலாம். அன்பின் தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்கள் மீது மிகுந்த அன்பு வைத்து நீர் எங்களுக்காக தந்த அந்த பைபிளை எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தாரீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் சொல்லித்தருகிற ஒவ்வொரு வேத ஆலோசனைகளை நாங்கள் கவனமாக கவனித்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்கவும், அதை பிறருக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கவும், பிறர் எங்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் சாட்சியாக வாழவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். அன்பு பிள்ளைங்களே, இது வரைக்கும் நம்ம என்ன பகுதியெல்லாம் பார்த்தோம்னா, கடைசி நான் சொன்னது இந்த உலகத்தில் எப்படி பல மொழிகள் உருவாச்சு அப்படிங்கிற சொல்லி கொடுத்தேன். ஆண்டுடைய ஆசை என்ன? நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒரே மொழி பேச வேண்டும் அப்படிலாம் நினைச்சாங்க. ஆனால் பல மொழிகள் உருவாகுவதற்கும் பல்வேறு இடங்களில் நம்ம தனித்தனியாக வாழ்வதற்கும் நாமே தான் நமக்கு இவ்வாறு ஒரு சிக்கலை உருவாக்கி கொண்டோம். காரணம் என்ன? நான் பெரியவன், நான் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஒரே மொழி பேசினவங்க பெருமையாக வாழ்ந்ததுனால வந்த விளைவுகள் தான் இது. அப்படி தானே பார்த்தோம். சரி, இப்போ இன்றைக்கி அதற்கு அடுத்து உள்ள மக்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போவோம். இந்த நாளில் பார்க்குற ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னா ஆபிராம் அப்படிங்கிற ஒரு நபர். இந்த ஆபிராம் அப்படிங்கிறவர் வாழ்வில் என்னெல்லாம் செஞ்சாங்க, அவருடைய குடும்பமாக எப்படி இருந்தார், அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்க, இவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி உதவி செய்தார், ஆபிராமுக்கு உதவி செய்தவர்களுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாராம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட போகிறீங்க. இந்த ஆபிராம் அப்படிங்கிறவர் தனது அப்பா கூட சேர்ந்து அப்பாவினுடைய இடத்துல, அப்பா இறந்து போன பிறகு அப்பா இருந்த இடத்துல அதே வீட்டில் இவர் இருக்கிறாரு, இவருடைய அண்ணன் பையனும் இருக்கிறாங்க, இவருடைய மனைவி இருக்கிறாங்க, பெரும் குடும்பமாக பெரும் கூட்டமாக அங்கே வாழ்ந்து வராங்க, வசதியாக வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ என்ன நடந்துச்சு? ஒரு நாள் ஆண்டவர் ஆபிராம்கிட்ட பேசி, ஆபிராம் நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுப்பா, நான் சொல்கிற இடத்துக்கு நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
என்னது, நீங்கள் சொல்கிற இடத்துக்கு போகணுமா? இது எங்கள் அப்பா வீடு, நான் இங்கே இருந்தால் தானே வசதியாக இருக்க முடியும், இதான் நான் பழகின இடம், இதை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் உனக்குன்னு ஒரு நாட்டை குறித்து வச்சிருக்கிறேன், நீ அந்த நாட்டுக்கு போ, நான் உனக்கு காட்டுக்கிற இடத்துக்கு நீ போகணும்னா இங்கே உங்கள் அப்பா வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இந்த ஆபிரகாம், சரி நீங்கள் சொன்னால் நான் அதை செய்கிறேன்னு சொல்லி தனது தந்தை வீட்டினுடைய அனைத்து வசதிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் கிளம்பி வந்தார். இவங்க கூட யார் வந்தா அப்படின்னா இவங்களுடைய அனைத்து பணியாளர்கள், இவங்களுடைய ஆடு மாடு இப்படி எல்லாத்தையும் தனது அண்ணன் மகன் லோத்து இவங்களோட சேர்ந்து கூட்டமாக இவங்க ஆண்டவர் எங்கே போய் சொல்கிறாரோ அந்த நாட்டை நோக்கி இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. பல நேரங்கள் நமக்கு ஒரு கேள்வி உண்டு. சில நேரங்களில் வகுப்பில், தம்பி நீ இங்கே இருக்காத, நீ அந்த இடத்துல போய் இரு அப்படின்னு சொல்லி கூட ஆசிரியர் சொல்லும்போது, எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் வசதியாக இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டு, இந்த பக்கத்தில் இருக்கிற என்னுடைய சொந்தக்காரன், நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இது நியாயமாப்பா? ஒரு ஆசிரியர் சொன்னால் ஒரு நன்மைக்காகத்தானே இருக்கும், அதை நீங்கள் கீழ்ப்படியணும் இல்லையா? இது மாதிரி உங்கள் அப்பா அம்மா இந்த இடத்துல படுக்க வேண்டாமா, இன்றைக்கி அவங்க அங்கே போய் படுத்துக்கிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு இந்த இடத்துல படுத்தா தான் தூக்கம் வரும், இதுதான் எனக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு பிடிவாதம் பண்ணுறீங்களா? கிடையாது. பிறருடைய நன்மைக்காக ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற, பெரியவங்க சொல்கிற நல்லதை கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருந்தால் கூட கீழ்ப்பிடிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நம்ம என்னைக்கு வாரமோ அன்றைக்கு தான் ஆண்டவர் நமக்குரிய பங்கை, நமக்கு தேவையானதை அவர் செய்ய முடியும். நம்ம கீழ்ப்படியாமல் போனதுனால அவர் நமக்கு தருவதற்கு காத்திருந்த நன்மைகளை நம்ம பெற முடியாமலே போயிடுறோம். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறாங்க, அதை பெறாமல் போவதற்கு யார் காரணம் சொல்லுங்க? நம்ம தான் காரணம். அப்படின்னா நம்ம ஆண்டவர் சொல்லுகிறத, நம்முடைய பெற்றோர் சொல்கிறத, பெரியவங்க சொல்கிறத, ஆசிரியர் சொல்கிறத கீழ்ப்படிந்து, சரி நான் போகிறேன், சரி என்னால் முடியும், நான் செய்கிறேன், என்னால் முடியாது போகமாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு உடனடியாக கீழ்ப்படிய பழகணும். எதுக்கு போகணும், ஏன் போகணும், நான் அங்கே போனால் தான் இது நடக்குமா அப்படி எதிர்கேள்விகளே கேட்கக்கூடாது. ஆபிராம் அப்படி கேள்விகளே கேட்கல, அவர் கீழ்ப்படிஞ்சு கிளம்பி போனார். போகும்போது ஆண்டவர் ஒரு இடத்த காக்குறாரு. இங்கே பாருப்பா, இதுக்கு பேர் தான் கானான் நாடு. ஆமாம், இங்கே தான் உன்னை செழிப்பாக வைக்க போகிறேன், இங்கே தான் உன்னுடைய மூதாதையர்கள், உனக்கு அநேக பிள்ளைகள் பிறந்து உன்னுடைய சந்ததிகள் முழுவதும் இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர்னா அங்கே சாதாரண இடத்துல இருக்குன்னு நினச்சா இங்கே செழிப்பான ஒரு இடத்த எனக்குன்னு ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஐயோ நல்ல வேளை நான் கீழ்ப்படிஞ்சேன், அவர் பேச்சை கேட்கலாமே, எங்கள் அப்பா வீட்டிலே இருப்பேன் நான் நினச்சிருந்தா இந்த நன்மையை பெற்றிருக்கிற முடியாதோ அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். சரி, அங்கே கொஞ்ச நாள் இருக்கும்போது கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் காட்டின இடத்துல இருக்கணுமா இல்லையா? ஆனால் இவர் என்ன பண்ணார்? கொஞ்சம் கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போனார். அதுக்கப்புறமா இன்னொரு இடம் போனார். அங்கே பார்த்தா பெரிய பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் ஒன்றே, ஐயோ பஞ்சம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடு கிடைக்காத ஒரு நிலை. ஆமாம், அதெல்லாம் உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் என்னுடைய சிறு வயதில் சந்திச்சிருக்கிறேன். பல நாடுகள் அந்த பிரச்சனை, இன்றைக்கும் பல நாடுகளில் சாப்பாடு இல்லாமல், குடிநீர் இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைகள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஆண்டவரெல்லாம் தந்திருக்காரு இல்லையா? அதற்காக நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அப்படி உங்கள் மனசை நீங்கள் பக்குவப்படுத்தணும். இவர் போகிறாரு, அந்த இடத்துல பெரிய பஞ்சம் வந்த உடனே எங்கேயாவது சாப்பாடு கிடைச்சிடாதான்னு சொல்லி இவராக முயற்சி பண்ணி தேடி கடைசியில் எகிப்து என்கிற நாட்டை நோக்கி போகிறாரு. பார்த்தீங்களா, ஒரு பஞ்சம், ஒரு தேவை, ஒரு இல்லாத நிலை வரும் பொழுது யாரை நோக்கி பார்த்துருந்துருக்கணும்? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் இவர் அதை செஞ்சாரா என்னன்னு தெரியல. எகிப்து நோக்கி போகும்போது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவர் தான் மனைவியை பார்த்து சொல்கிறாரு, இங்கே சாரா, இங்கே பாரு, நீ ரொம்ப அழகாக இருக்குத, நம்ம ஒரு புது நாட்டை போகிறோம், அங்கே உள்ளவங்க நீ அழகாக இருக்கதை பார்த்து என்னை கொன்று போட்டுட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாராவது கேட்டாங்கன்னா, நான் உன் கணவன் இல்லை, சகோதரன், நம்ம 2 பேருமே சகோதரி அப்படின்னு சொல்லி நீ என்னுடைய சகோதரின்னு சொல்லி சும்மா சொல்லிடு. நீ அப்படி சொன்னா தான் எனக்கு உயிர் இல்லாமல் நான் காப்பாற்றப்படுவேன், நான் நல்லா இருப்பேன், நீ எப்படியா பொய் சொல்லிடுவையா அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், பல நேரங்களில் சுயநலத்துக்காக, நம்மளை காப்பாற்றுறதுக்காக, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை பொய் சொல்கிறோம், இல்லாட்டி தவறு செய்ய தூண்டுறோம். அது நியாயமாக யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த சாராய் அப்படியே ஆபிரகாம் சொல்கிறத கேட்டு அங்கே வந்தவங்கிட்ட பொய் சொன்னாங்க. என்னுடைய விளைவு என்ன?
இவங்க 2 பேரையும் ராஜாட்ட கூட்டு போயிட்டாங்க. ராஜா ஒரு அழகான பொண்ணு தானே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் கூட்டு போயிட்டாரு. இவர் ஆபிரகாம் சகோதரன் தானே சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு ஏகப்பட்ட உதவிகளை ராஜா என்ன செய்கிறார். அதை வாங்கும் போதாவது இவர் சொல்லியிருக்கணும், ஐயோ கஷ்டமாக இருக்குது, நான் அவர் சகோதரன் நினச்சி தானே நீங்கள் தாரீங்க, நான் உண்மையிலேயே சகோதரன் இல்லைங்க, என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நான் அவருடைய கணவன் தானா. அது அப்பமாவது ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? அன்பு தம்பி தங்கச்சி, பல நேரங்களில் சில உதவிகளை பெற நம்ம பொய் சொல்லி ஒரு வரிசையில் நின்று அதை போய் வாங்க போகிறோம் இல்லையா? இது நியாயமா? சில நேரத்தில் அரசாங்க உதவி பெறும்போது கூட சில பொய்யை சொல்லி அரசாங்கத்திட்ட போய் உதவி பண்ணுறோம். இது நியாயமா? ஆக நமக்கு தேவையானதை எந்த அளவுக்கு எப்பவும் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரோ அது உங்களுக்கு தேடி கிடைக்கும். அதற்காக நீங்கள் பொய் சொல்லி சில சலுகையை பெறுவதற்கு எந்த சூழ்நிலையிலும் தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. இதற்கு உங்கள் பெற்றோர் சொன்னால் கூட நீங்கள் அவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்கள், இப்படி ஆபிரகாம் ஒரு அண்ணன் இப்படிலாம் செஞ்சதுனால அவருக்கு ஏகப்பட்ட இழப்புகள் வந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. ஆக எந்த ஒரு உதவியோ சலுகையோ பெற நாம் பொய் சொல்லவோ குறுக்கு வழியிலோ தவறான பாதையிலோ போகக்கூடாதுங்கிறத நம்ம இந்த நிலையில் தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியில் திடீர்னு சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு போன அந்த ராஜாவுக்கு, இவருடைய மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த ராஜாவுக்கு வீட்டில் நோய் வருது, பல பிரச்சனை வருது. உன்னை என்ன ஏதுன்னு சொல்லி அவர் விசாரிக்கும் போது தான் அது அந்த ஆள் மனைவி சகோதரி கிடையான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவர் கூப்பிட்டு, ஏன்பா இதை நீ முதல்ல சொன்னானையா, நீ இப்படி பண்ணதுனால என்ன விளைவு நடந்திருக்குன்னு பாரு, எனக்கு நல்ல வேலை இப்பமா தெரிஞ்சுக்கிட்டேன், கூட்டு போப்பா, உன்னுடைய மனைவியை கூட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். பாருங்க, கடவுளை தெரியாத ஒரு மனிதன் கடைசியில் வேதனை போடுற அளவுக்கு இவருடைய ஏமாற்றுத்தனம் அவரை ஒரு பெரிய கஷ்டத்தில் கொண்டே விட்டுருச்சு. அவருக்கு கொடிய நோய்கள் வந்துச்சு, தண்டனை கிடைச்சது. எனக்கு அன்பானவங்களே, அடுத்தவங்க பொருளை அனுபவிக்க நீங்கள் ஒருபோது விரும்பக்கூடாது. அது நமக்கு சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாலே சொந்தமானவங்கள்ட்ட போய் கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கணும். அது எவ்வளோ அதிகமான ரூபாயாக இருந்தாலும் சரிதான், தங்க நகையாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை நீங்கள் சொந்தம் பாராட்ட முயற்சிக்கவோ ஆசைப்படவோ கூடாதுங்கிறத இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. அப்புறம் ஆபிரகாம் வருந்தி திருப்பி ஆண்டவர் எங்கே முதல்ல இருக்க சொன்னாரோ அந்த பெத்லெஹேம்ங்கிற ஒரு ஊருக்கு அவர் கடந்து போனார். இந்த சம்பவத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? ஆண்டவரே, நீர் இந்த சம்பவத்தின் வழியாக கற்றுக்கொண்ட காரியங்களை நான் கீழ்ப்படிய உதவி செய்யுங்கன்னு கேட்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பு தந்தையே, நீங்கள் எதையெல்லாம் நாங்கள் விடணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ மனசார அதையெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு நீங்கள் எங்களுக்கு நல்ல மனநிலையை தாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு நாங்கள் ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது ஆண்டவரே. சுயநலத்தோடு எங்களுடைய நன்மைக்காக நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பொய் சொல்லி வாழக்கூடாது. அதே மாதிரி பொய் சொல்லி சலுகைகளை பெறக்கூடாது. இதையெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் உடனடியாக கீழ்ப்படியணும், தவறுகளை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. இந்த சத்தியத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து உம்மிடம் இருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு பிதாவே. ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பாரு, இப்போவும் ஒரு நடந்த சம்பவத்தை அண்ணன் உனக்கு சொல்ல போகிறேன், அருமையாக கேட்க போகிறீங்க. பாரு, ஒரு அழகான குடும்பம். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. 3 பேர் தான் அவங்க வீட்டில். ஆனால் அந்த 3 பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. தினந்தோறும் காலையில் அவங்க பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. காலையில் குடும்ப ஜெபம் உண்டு, ராத்திரி அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் உண்டு. தம்பி தங்கச்சி, நீ பைபிள் வாசிக்கிறியா? நீ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறியா? நீ ஜெபிக்கிற பிள்ளையா? நீ வேதத்தை வாசிக்கிற பிள்ளையா இருந்தால் உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. பாரு, அந்த குடும்பம் ஆண்டவரையே நம்பியிருந்தாங்க. அவங்க அப்பா அரசாங்கத்தில் வேலை பார்த்தாங்க, கை நிறைய அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிது, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவங்க ஆண்டவரையே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் அப்படியே கடந்துச்சுது. பாருங்கள், ஒரு நாளில் அவங்க அப்பா திடீர்னு சொல்லி வியாதிப்பட்டுட்டாங்க. ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவம்லாம் செய்து பார்க்குறாங்க, ஆனால் வியாதி சுகம் ஆகலை. கடைசியில் அவங்க அப்பா இறந்தே போயிட்டாங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மாவால், அந்த தங்கச்சியால் என்ன செய்யன்னு தெரில. ஐயோ, அப்பா இறந்துட்டாங்களே, இனி நம்மளுக்கு வருமானத்துக்கு என்ன செய்கிறது? ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க. ஆண்டவரே, இம்மட்டுமா எங்கள் அப்பா மூலமாக எங்களுக்கு உதவி செய்தீங்க, இப்போ எங்கள் அப்பா இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணாங்க. அவங்க வீட்டில் இருந்த அந்த கொஞ்சம் காசில் கொஞ்சம் நாட்கள் அப்படியே கிடந்தது. பாரு, அவங்க அம்மா சின்ன சின்ன வேலை வெளியே போய் செய்து
அது மூலமாக கொஞ்சம் காசு கொண்டு வந்தாங்க. ஆனால் எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் எங்களை போசிங்கன்னு சொல்லி அவங்க ஆண்டவர்கிட்டயே கேட்டாங்க. பாரு, நாட்களும் கடந்துச்சுது. ஒரு நாளில் அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அரிசி இருக்கா? இல்லை. பருப்பு இருக்கா? இல்லை. சீனி இருக்கா? இல்லை. ஒன்றுமே இல்லை. உடனே அவங்க ஆண்டவர் தான் நோக்கி பார்த்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜீசஸ், இம்மட்டுமா எங்களுக்கு உதவி செய்தீங்க, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமையில் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, அரிசி இல்லை, இல்லை பருப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணாங்கம்மா. பாரு, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நமக்கு பதிலையும் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார் இல்லையா? பாரு, அவங்க அம்மா ஜெபம் பண்ண உடனே ஏசப்பா பேச ஆரம்பித்தாங்க. பாரு, அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, ஏம்மா உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ஒரு பெரிய லிஸ்ட்டாக நீ பேப்பரில் எழுது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த அம்மா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவங்க பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பித்தாங்க. அரிசி 10 கிலோ, சீனி 1 கிலோ, பருப்பு 1 கிலோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டிய ஜாமான் எல்லாத்தையும் அப்படி எழுதுனாங்க. எழுதிட்டு சொன்னாங்க, இசப்பா இசப்பா, நீங்கள் சொன்னபடி எனக்கு தேவையான ஜாமானத்தெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கிறேன். சரி, நீ எழுதிட்டல, உன்ட்ட எவ்வளோ காசு இருக்குது? இசப்பா, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இல்லைம்மா, நீ உன்ட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி நல்லா பாரு அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்களாம். பாரு, அப்பவும் அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு அவங்க வீட்டில் எல்லாத்தையும் தேடி பார்த்தாங்க. தேடி பார்த்தா ஒரே ₹1 கிடச்சிது. உடனே சொன்னாங்க, ஜீசஸ், ₹1 இருக்குது. அப்படியா? ₹1 இருக்குல்ல, நீ அதை எடுத்துகிட்டு நீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. சூப்பர் மார்க்கெட்டில் நீ 7வது கவுண்டரில் போய் நீ பொருளை வாங்கிக்கேன்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. சொன்ன உடனே பாரு, அந்த அம்மா ஏசப்பாடைய வார்த்தையை அப்படியே நம்பினாங்க. அதில் பெரிய லிஸ்ட்டை எடுத்தாங்க, கையில் ₹1 எடுத்துக்கிட்டாங்க. அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு நல்லா பை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக போகிறாங்க. பாரு, ஏசப்பா எங்கே போய் சொன்னாங்க? சூப்பர் மார்க்கெட்டுக்கு. பாரு, சூப்பர் மார்க்கெட்டை நோக்கி அந்த அம்மா போகிறாங்க. கையில் எவ்வளோ வச்சுருக்காங்க? ₹1 வச்சுருக்காங்கல்ல. பாரு, இப்போ சூப்பர் மார்க்கெட் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. வந்தால் அவங்க உள்ளே போகும்போது அங்கே வாசலில் ஒருத்தங்க நிற்கிறாங்க. ஏம்மா, நீ சூப்பர் மார்க்கெட்டில் போகணுன்னா நீ ₹1 என்ட்ரி ஃபீஸ் கொடுக்கணும். அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்டாங்க. இந்த அம்மாட்ட எவ்வளோ இருந்துச்சு? ₹1 இருந்துச்சுல்ல. அந்த ₹1 எடுத்து அந்த என்ட்ரி ஃபீஸை அவங்க கொடுத்துட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏசப்பா எத்தனாவது கவுண்டருக்கு போச்சுனாங்க? 7வது கவுண்டருக்கு போச்சுனாங்கல்ல. இந்த அம்மா வரிசையாக பார்க்குறாங்க. 1 2 3 4 5 6 7வது கவுண்டரு. ஏசப்பா இந்த கவுண்டர் தானே போச்சுனாங்க. அந்த கவுண்டரில் போய் நிற்கிறாங்க. பாரு, அந்த 7வது கவுண்டரில் நிறைய பேர் ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவும் வரிசையாக அந்த கவுண்டரில் நின்று அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜீசஸ், என் கையில் ஒரு பைசா கிடையாது, நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி இந்த கவுண்டர் வந்து நிற்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, கையில் காசு இல்லையே. அப்போ ஏசப்பா அன்னைக்கு காக்கா மூலமாக எலியாவை போஷிச்சார் இல்லையா? அதே மாதிரி காசு தருவாங்களா? அது யாரும் காசு கொண்டு தருவாங்களா? பாரு, அங்கே எங்கேயும் பார்க்கல. அவங்க ஆண்டவர் தான் நோக்கி பார்த்தாங்க. ஏசப்பா, உங்களை நம்பி வந்திருக்கேன், நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தராக அப்படியே ஜாமான் வாங்கி வாங்கி போக போக இந்த அம்மாவும் போயாச்சு. இன்னும் ஒரு அம்மா ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த அம்மா தான் ஜாமான் வாங்கணும். பாரு, பெரிய லிஸ்ட் இருக்குது. கையில் காசு இருக்கா? காசு கிடையாது. இந்த அம்மா நெஞ்சு எப்படி இருந்திருக்கும்? டம்மு டம்முன்னு அடிச்சிருக்கும்ல? இல்லை. இந்த அம்மா ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜீசஸ், உங்களை நம்பி நான் நிற்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்ய நீங்கள் வல்லவர், உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. பாருமா, அந்த கடைசியை முன்னாடி நின்று அந்த அம்மா ஜாமான் வாங்கி முடிச்சிட்டாங்க. ஜாமான் வாங்கி முடித்த உடனே அந்த கடைக்காரன் சொன்னான், ஏம்மா, இனிமேல் 2 மணி தான் கவுண்டர் திறப்போம், 2 மணிக்கு வந்து ஜாமானை வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு கவுண்டரை அப்படியே ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணி இந்த அம்மா பார்க்குறாங்க, ஐயோ, கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டான், 2 மணிக்கு வந்து ஜாமான் வாங்கிக்கன்னு சொல்கிறானே. ஏசப்பா 7வது கவுண்டர்லாம் வாங்க சொன்னாங்க. சரி, இங்கேயே நிற்போன்னு சொல்லி அந்த கவுண்டர் முன்னாடியே இந்த அம்மா நின்றுட்டுருக்காங்க. போகிறவங்க வர்றவங்களாம் பார்க்குறாங்க, ஏம்மா, என்ன இந்த கவுண்டரில் நின்றுட்டுருக்கேன், பக்கத்து கவுண்டரில் போய் நீ ஜாமான் வாங்க வேண்டியதானே, பாரு அந்த கவுண்டர் திறந்துக்கலாம், அங்கே போய் வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த அம்மா யார் சொல்கிறதையும் கேட்காம
அந்த கவுண்டர்லேயே நிற்கிறாங்க. போகிறவங்க வர்றவங்களாம் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. பாரு, ஒன்றையும் பொருட்படுத்தலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த கவுண்டர் முன்னாடியே நிற்கிறாங்கம்மா. பாரு, 2 மணி ஆச்சுது. அந்த ஸ்வெட்டரை திறந்தாச்சு. அந்த கடைக்காரரு, ஏம்மா லிஸ்ட்டை கொடு. நம்ம லிஸ்ட்டை கொடுத்தாங்க. பாரு, 10 கிலோ அரிசி, 1 கிலோ சீனி, வத்தல், வேக வேகமாக ஜாமானம் போட்டான். ஜாமானத்தை போட்டுட்டு அப்படியே கணக்கு போட்டாங்க. 10 கிலோ அரிசி 650 ரூபா, 1 கிலோ சீனி 40 ரூபா, இப்படி அது லிஸ்ட்டு போட்டுட்டு, ஏம்மா 2560 ரூபா வந்திருக்குது அப்படின்னு சொல்லவும், பாரு, அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன தெரியுமா? எல்லாரும் கவனிங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த 7வது கவுண்டர் ஆரம்பித்து 7 வருஷம் நிறைவு பெறுது. அதனால் இப்போ இந்த 7வது கவுண்டரில் யார் ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அனைத்தும் இலவசம். தொட்டடைங். பாரு, செய்தி வந்துச்சுது. இந்த அம்மாவுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. துள்ளி குதிச்சாங்க. ஜீசஸ் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டுக்கு நன்றி சொன்னாங்க. பக்கத்தில் கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க ஓடி வந்தாங்க. வந்து, அம்மா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் யாரையும் தெரியுமா? அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்குறாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு அரசாங்க அதிகாரியும் தெரியாது, சூப்பர் மார்க்கெட்லையும் யாரையும் தெரியாது, எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்ணோம். ஏசப்பா சொன்னாங்க, நீ சூப்பர் மார்க்கெட்டில் 7வது கவுண்டரில் போய் நீ ஜாமானை வாங்கிக்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வார்த்தையை நம்பி நான் வந்தேன், எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நிறைய ஃபோட்டோகிராஃபர் வந்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த அம்மாவுடைய சாட்சியை அடுத்த நாள் பேப்பரில் ஃபோட்டோவோடு கூட அவங்க வெளியிட்டாங்களாம். பாரு, இதை பார்த்த அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த தங்கச்சியுடைய அப்பா அரசு வேலையில் இருந்து தானே அவங்க இறந்தாங்க. பாரு, அந்த வேலையை அவங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்களாம். அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. பாரு, 1ஆம் தேதியிலேருந்து அவங்க அம்மா வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. பாரு தங்கச்சி, இந்த அம்மா லிஸ்ட்டை கொடுத்து ஜாமான் வாங்கினாங்கல்ல, அந்த ஜாமான் 1 மாதத்துக்கு அவங்களுக்கு தேவையான ஜாமானம் இருந்தது. பாரு, அடுத்த மாதத்துக்கு இந்த அம்மா வேலைக்கு போனாங்கல்ல, அரசாங்கத்திலேருந்து சம்பளம் கிடச்சிது. அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தினாங்க. பார் தம்பி தங்கச்சி, ஏசப்பா உன்னை உயர்த்த முடியும், அவரால் எல்லாம் செய்ய முடியும். நீ அவரை நீ முழுவதுமாக நம்பணும். இந்த ஆபிரகாம் அண்ணே பாருமா, அவங்க இனத்தை, அவங்க அப்பா வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் வார்த்தையை நம்பி வந்தாங்கல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க. நீனு இன்னைக்கு பாரு, நீ விட வேண்டிய காரியம் இருக்குது. போய் பேசுகிறால, களவு செய்கிறால, சண்டை போடுறால, கெட்ட காரியம் செய்கிறால. பாரு, நீ பாவமான காரியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா நம்பி ஜெபிக்கும்போது உடனே ஏசப்பா உயர்த்தி ஆசீர்வதிப்பாங்க. பாரு, இப்போ ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா என்னையும் ஆசீர்வதிங்க, நானும் விட வேண்டிய காரியங்களை விட்டு விட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆபிரகாம் விட வேண்டியது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வந்தாங்க. அதே போல் இந்த நிகழ்வை பார்க்கிற ஒவ்வொருவரும் பாவமான காரியங்களை விட்டுட்டு, தீமையான காரியங்களை விட்டு அப்பா உண்மையே நம்பியிருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும்.
நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அட்ரஸ் எஸ் ஏசுடியான் சித்தராஜ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, 6/131 காலேஜ் ஸ்ட்ரீட், பிள்ளையன்மனை, நாசரேத், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. அவர் ஃபோன் நம்பர் 9443462783.